Hi friends, welcome to Chennai food. Sweet Somas எப்படி செய்யறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. Sweet Somas செய்யணும் நம்ம யோசிக்கும் பொழுதே அது கிறிஸ்பியா வர மாட்டேங்குது அப்படினா எல்லாரும் நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நான் சொல்ற அளவுகளோட மெத்தட்ல செஞ்சீங்கனா கண்டிப்பா Sweet Somas கிறிஸ்பியா வருங்க. அது எப்படி கிறிஸ்பியா செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Sweet Somas பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. மேல் மாவு ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு சோமாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மாவு எடுத்துக்கலாம். ஆனா மெஷர்மென்ட் எப்பவுமே ஒரே கப்ல எடுத்துக்கோங்க. அப்பதான் எல்லா அளவுகளுமே நமக்கு கரெக்ட்டா வரும். இந்த 2 கப் மைதா மாவை இதல நான் சேர்த்து விட்டுக்கறேன். உங்களுக்கு கோதுமை மாவுல வேணும்னா செஞ்சிக்கலாங்க. கோதுமை மாவுல செய்யும் பொழுது அந்த அளவுக்கு கிறிஸ்பியா வராது. கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். மைதா மாவுல செஞ்சீங்கனா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தான் நான் மைதா மாவு எடுத்துர்க்கேன். நல்லா கிறிஸ்பியா இருந்ததுனா நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் கூட இந்த சோமாஸை நம்ம வெச்சி சாப்பிடலாம். கெட்டு போகாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துர்க்கேன். அதை இதல சேர்த்து விட்டுறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இல்லனா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவோட சேர்த்து விட்ட சால்ட், நெய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டியா பசஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக கூடாது. அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கட்டியான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சி எடுத்துக்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டியா பசஞ்சிட்டேங்க. பாருங்க மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம நல்லா அடிச்சு பிசையணும். பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த மாதிரி பூரி மணை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல பூரி குழவையில வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் இப்படி அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவை திருப்பி மாவு நல்லா பூரி கட்டையில நான் ஒரு 10 நிமிஷம் அடிச்சிட்டேங்க. பாருங்க இப்போ மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்க அடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாம். நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்ச கிண்ணத்துக்கு மாத்திடுறேன். மாத்திட்டு மேலே லேசா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். மாவு காஞ்சி போகாம இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் நம்ம சேர்த்து விடுறோம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு பிசைஞ்சு நம்ம 15 நிமிஷம் ஊற விட்டுருக்கோங்க. அது ஊறுறதுக்குள்ளார நம்ம தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பேனு இல்லை கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம். சூடு பண்ணுறதுக்காக தான் லேசாக வறுக்கிறோம். பொட்டுக்கடலை இப்போ நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் நம்ம இதை பவுடர் பண்ணணும். அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இந்த பேனையை நான் அடுப்பில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் துருவலை இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நான் சிம்மில் வச்சுட்டு வறுத்துட்டேங்க. தேங்காய் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வறுத்த தேங்காயை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பேன்லேயே வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே தேங்காய் கருகி போயிடும். அதனால் வறுபட்ட உடனே நீங்கள் மாற்றி விட்டுடுங்க. பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நம்ம ஏற்கனவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தோம். 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருந்தோம். அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணிடுறேன். சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த பவுடர் பண்ண சர்க்கரையை நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காய் துருவலில் சேர்த்து விட்டுடலாம். பூரணம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். வறுத்து வச்சா இந்த பொட்டுக்கடலையும் நம்ம இதில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரைஸாக அரைப்படக்கூடாது. வறுத்த பொட்டுக்கடலையை நான் பவுடர் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதே நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை பவுடர் பண்ணது, தேங்காய் துருவல் எல்லாமே இருக்குது. அதில் இந்த பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் சர்க்கரை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடுங்க. அதில் சேர்ந்து அரைப்பட்டுடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்வீட் சோமாஸ் செய்யறதுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நாம் ஸ்வீட் சோமாஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாவு பிசைஞ்சு வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம மேலே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். அது நல்லா
மாவோடு சேர்ந்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு உருண்டையும் நம்ம தேய்க்கும் பொழுது இதை மூடி போட்டு வச்சிடணும், இல்லைனா மாவு வறண்டு போயிடும். நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரே ஒரு உருண்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை பூரி மணை மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுடலாம். இதை வச்சுட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வீட் சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கனமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா சென்டரில் பூரணம் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். நான் இப்படியே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கை வச்சுட்டு பூர்ணத்தை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பூர்ணத்தை இப்படி லைட்டாக ஓரமாக ஒதுக்கி விட்டுடுங்க. தண்ணி தொட்டு இந்த ஓரத்தெல்லாம் நம்ம ஒட்டி விட்டுடலாம். தீயாமல் நல்லா ஒட்டிட்டு இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி தொட்டு ஒட்டுறோம். மைதா மாவில் தண்ணி பட்டுச்சுன்னா நல்லாவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இதை அப்படியே நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இதை நாம் அப்படியே மடித்து விட்டால் ஒரு டிசைன் மாதிரி வரும். இந்த மாதிரி இப்படி மடித்து விட்டுக்கோங்க. உருட்டி விட்டால் மாதிரி மடிங்க. இந்த ஓரத்தை இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் மடித்ததுக்கப்புறமா. பாருங்கள், இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா பொரிச்சு எடுப்போம். ஏற்கனவே நான் மடித்து விடுற டிசைன் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி மடிக்க வரலை, செய்யறதுக்கு வரலைன்னா இதே மாதிரி பூரி மாதிரி செஞ்சுட்டு உள்ளே பூர்ணம் வச்சு ஈரம் வச்சு இதாக தண்ணி வச்சு ஒட்டி விட்டுடுங்க. இது மாதிரி டைட்டாக ஒட்டிடுங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நிறைய மாவு வருது இல்லைங்களா, கனமாக, இதை வந்து நம்ம பாதி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட சோமாஸ் கரண்டி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி இல்லைனா கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவை நம்ம அப்படியே கூட பொரிக்கலாம். பொரிச்சா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓரம்லாம் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் பொழுது கொஞ்சம் மாவு வெளியே வந்துடும். இந்த மாவு மறுபடியும் நம்ம திரட்டிட்டு நம்ம சோமாஸ் செஞ்சுக்கலாம். இது வேஸ்ட் ஆகாது நமக்கு. இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கரண்டியில் இருக்கிற அந்த வளைவு ஓரம் வளைவாக விழுந்திருக்குது. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த சோமாஸ் கரண்டி இல்லைன்னா கூட கத்தியில் வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், அந்த மெத்தட்லேயும் செய்யலாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் சோமாஸ் பீசஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுங்க. 2 கப் மைதா மாவுக்கு எனக்கு இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு. இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லாவே சூடாகிருக்கு. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீசஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். 2 பீஸ்லேருந்து 3 பீஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கலர் வந்தால் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சிங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் மாற்றி விட்டுறேன். அவ்வளவுதாங்க, ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் டைட்டான மூடி போட்ட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாதுங்க. இதை ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செய்யலாம். மற்றபடி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பூரணம் ரெடி பண்ணி ஒரு டப்பர்வேர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுனாலும் மாவு பிசைஞ்சிட்டு இந்த சோமாஸை சட்டுன்னு ரெடி பண்ணலாங்க. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன அளவுகளோட அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.